எல்லாருக்கும் வணக்கம். இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் இந்த வானவில் பாய்ஸு, இந்த மூக்கு நோண்டி, கருங்கு ஒன்று நிறைய இருக்குது. எச்சிங்க நிறைய வேலை செய்கிறானுங்க. தளபதி எதிர்த்து எதனா ஒன்று பேசி எதனா ஒன்று ட்ரெண்டிங் ஆகணுன்ட்டு பேசுகிற நாய்ங்க நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக இவனுங்கெல்லாம் பேசுகிற காரணம்னா எல்லாத்துக்கும் பணம். டாஸ்க் மாரி வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு இவ்வளோ பணம் அவ்வளோ பணம் அப்படின்ட்டு. இதை கூட நிறைய பேர் எனக்கு கேட்கலாம், நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்ட்டு. பார்க்கறதுக்கு தேவையில்லை, நல்லா நீங்களே நோட் பண்ணுங்கள். அவனுங்க வீடியோவை போய் பாருங்கள். ஃபஸ்ட்லாம் எப்படி பேசியிருந்தானுங்க, இப்போ எப்படி பேசுகிறானுங்கன்னா, வேறு எதை பற்றி விஜயை பற்றி மட்டும்தான் அவனுங்க டார்கெட் பண்ணி பேசுகிறானுங்க. உண்மை அதுதான். விஜயை மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசுகிறானுங்க தவிர மீதி யாரை பற்றியும் எதை பற்றியும் பேசுகிறது கிடையாது. அவங்க இன்னொன்று என்ன சாட்டைங்க இந்த புறம்போக்கு என்னன்னா, இவங்க விஜய் கட்சியில் இவங்க சேர்ந்துட்டாங்க அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு அந்த பொறாமை நிறைய கிடக்குது அவனுக்கு. என்னடா இவ்வளோ வருஷமாக நம்ம ஒரு கட்சியை வச்சு நடத்தின்னு இருக்கிறோம் போகிறோம், நம்ம கட்சியில் யாருமே சேர மாட்டுறாங்க வேற மாட்டுறாங்கன்ட்டு அது ஒரு காண்டில் பேசுகிறான் அவன். பக்காவாக தெரியுது, அவ்வளோ காண்டில் பேசுகிறான் அவன். என்ன சொல்கிறது, அவ்வளோ அழுகுறான், கதறான். அது வீடியோ மூலிமா வெளிப்படுத்தி காட்டுறான். 5-6 வீடியோ போடுறான், ஒரு நாளைக்கு 5-6 வீடியோ போடுறான். இந்த வானவில் பாய்ஸ்லாம் பாருங்களேன், அந்த கண்ணாடி கைட்டவே மாட்டான். ஏன்னா அவன் டோரை பக்கா டோரை அவன் நான் பார்த்துட்டேன், நான் நேர்லேயே அவனை பார்த்துக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறது, கரெக்டான சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. காய்ச்சா கண்டிப்பாக அவனை தொடப்பு கட்டிலே அடிப்பேன். அவனை தொடப்பு கட்டை நான் செருப்பை கட்டி தான் அடிப்பேன். நான்லாம் கட்ட மாட்டேன். அது ஒரு ஆப்போசிட்டில் போகும்போது தான் ஏதோ பார்த்தேன். அவனை பார்த்துட்டு மாட்டலை, கரெக்டாக மாட்டியிருந்தானா சத்தியமாக வச்சுருப்பேன். நான் இந்த மாதிரி மற்றவங்க மாதிரிலாம் நான் பார்த்துட்டு பேசிட்டு வரலாம் கம்முன்னெலாம் இருக்க மாட்டேன். அடிப்பேன், கண்டிப்பாக அடிப்பேன். இவனுங்கெல்லாம் பேசுகிற ஒரே நான் கைக்கூலி முட்டு, எவ்வளோ முட்டு கொடுக்குமோ அவ்வளோ முட்டு கொடுக்குறானுங்க. காசு கோசம் பயங்கரமாக முட்டு கொடுக்குறானுங்க. இது என்ன, எதுக்கு நான் உங்ககிட்ட இப்போ இவ்வளோ விலாவரியாக சொல்கிறேன்னா, பணத்துக்கோசம்தான் அந்த நாய்ங்க சாப்பாடு சாப்பிடுதுங்க. உண்மையாகவே தளபதி ஒரு ஆள் தான் அவங்களுக்கு உண்மையாக சாப்பாடு பின்னாடி போடுறாரு. இல்லைன்னா அந்த நாய்களுக்கெல்லாம் குண்டி அளவு கூட தண்ணி கிடைக்காது. அந்த அளவு தான் அவனுங்களாம். பேசுகிறதுனாலலாம் ஒன்றும் திறமை கிடையாது, வாய் இருக்கிறதுனால திறமை கிடையாது. தைரியமாக வெளியே வரணும், தைரியமாக பேசணும். எந்த நேரம் 4 செவுத்துருக்கு மூத்திர சந்துக்குள்ளே செவுத்துக்குள்ளே அங்கே பேசுகிறவெல்லாம் வீரம் கிடையாது. நீ ஆம்பளையாக என்ன பண்ணணும், வெளியே வரணும். நீ இவ்வளோ பேசுகிற வேணுங்க, அந்த எந்தெந்த மாநாடு நடக்குதோ அந்தந்த மாநாட்டில் நின்று தைரியமாக நீ பேசுகிறா ஆம்பளை, தைரியமான ஆள், பரவாயில்ல வா அங்கேயே போய் பேசுகிறாம்பா அப்படின்னு நம்பலாம். நீ சொல்கிறத நம்புவாங்க. இதை எதுவுமே நீ செய்யாமல் டார்கெட் விஜய் மட்டும் நீ டார்கெட் பண்ணால் அப்போ எவ்வளோ கேவலமாக கீழ்த்தனமான பண்ணினுக்கிறீங்கன்னு நீ தெரியுதா? இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே புரியணும். இதுதான் உண்மை, இதுதான் நடக்குது. அவ்வளோ கீழ்த்தனமாக பேசி அவ்வளோ இதுவாக பேசி ஒருத்தர் பேசிக்கிறான். விஜய் அசிங்கமாக கேட்டு பேசிக்கிறான். இதை பற்றி எந்த மீடியாவும் இது பண்ணலை, எந்த மீடியாவும் அரெஸ்ட் பண்ணலை அவங்கள. ஏன்? அதான் முன்னாடி போய் பணம் பேசும். இதான் நம்ம தான் முட்டாள், உண்மையாக சொல்கிறேன், நம்ம தான் முட்டாள். இதெல்லாம் நம்ம தான் பார்த்து தெரிஞ்சு எல்லாத்தையும் கடந்து போகிற மாதிரி ஆக்கிட்டானுங்க. இந்த 2026 மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும். இல்லைன்னா எந்த பாதாளத்தில் எத்தனை போய் நம்மளை தள்ளுவானுங்கன்னு நமக்கு தெரியாது. உண்மையாக அதுதான் நடக்கும். எவ்வளவோ நம்ம இப்போ முன்னெல்லாம் சும்மா சொல்லணும், எங்கள் அப்பா தாத்தா காலத்துலலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் எது சொன்னாலும் நம்புகிற மாதிரி இது. ஏன் போன விஜய் இறங்குற வரைக்கும் நம்மளே உண்மையாக எது சொன்னாலும் நம்பின்தான் இருந்தோம். இந்த சீமானை கூட சரி நம்பின்தான் இருந்தோம். நல்லவர் வல்லவருன்னு 8%, அந்த 8% ஓட்டம் நம்ம போட்ட பிச்சைன்னு அது நினைக்கல. அப்போலாம் தற்கூரின்னு தெரில. இப்போ தான் அவருக்கு தற்கூரி அணில் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த 8% ஓட்டு விஜய் ரசிக்கிறோம் போட்டிருப்பாங்கன்னு அந்த நாய்க்கு தெரில. இப்போது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரில. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நம்ம போடுற பிச்சையில் தான் நிறைய பேர் வாழ்ந்துனுக்கிறானுங்க. அதுவும் மெயினாக தளபதி போடுற பிச்சையில் நிறைய பேர் வாழ்கிறானுங்க. என்னத்த அதான் சொல்கிறேன், எச்சத்தனமான வேலை பார்க்குறதுல எல்லாம் நல்லா பக்காவாக பார்க்குறானுங்க. முட்டை கொடுக்கணுன்னா அப்படி முட்டை கொடுக்குறானுங்க, பயங்கரமாக வேலை பார்க்குறான். அசிங்கமாக தான் வருது வாயில், என்னால் சொல்ல முடியல. இருந்தாலும் நான் அதெல்லாம் வாயை கட்டுப்படுத்துகிற ஆளும் நான் கிடையாது. ஓப்பனாக பேசிட்டு போயினே இருந்துருவேன். நான் விஜய் எதிர்த்து எவன் வரானோ அவனு நான் பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். ஓகேங்க, சொல்லணும் அதனால சொல்லிட்டேன்.
எவனுக்கும் நம்ம மேலே அக்கறை கிடையாதுங்க. மக்களுக்கெல்லாம் எந்த இதுவும் அக்கறை கிடையாது. வருவானுங்க சும்மா மற்றவங்கள குறை சொல்கிறது, அதை சொல்கிறது, இதை சொல்கிறது மட்டும்தான் பார்ப்பானுங்க. இது வரைக்கும் நமக்கு ஒன்றும் நடக்கலை. அவர் ஒன்றும் 5 வருஷம் இருக்க போகிறது கிடையாது, 10, 20, 30 வருஷம் இருக்க போகிறது கிடையாது. எல்லாமே 5 வருஷம் கொடுத்தாதான் தெரியும். கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம அவ்வளோ இது பண்ணுறோம். ஆனால் அவனுங்களுக்கும் தெரியும், நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தான் போராடுறாங்கன்னு தெரியும். ஆனால் பண்ண மாட்டானுங்க. அதுதான் எச்சேன்னு இந்த மாதிரி. நான் எப்போவுமே ஒரே இது தாங்க, நான் தளபதி ரசிகர் தான். நான் அவருக்கு மட்டும் தான் நான் பேசுவேன். நீ அவரை எதிர்த்து எவன் வந்தாலும் நான் பேசுவேன். எவன் இந்த நாயாக இருந்தாலும் நான் பேசுவேன் தைரியமாக. இவர் அவனா பேசுறதுக்கு நாமில் சம்பத்தி கூட்டணுவா, அதை கூட்டணுவா, இதை கூட்டணுவான்னுவான். புறம்போக்கு முதல்ல பொதுமக்கள்கிட்ட வந்து நீ பேசுகிற, அப்புறம் நீ யார்கிட்ட வேணாலும் போய் பேச முடியாது, வரமாட்டான். வீட்டு உள்ள பூந்துன்னு பயந்தாங்க ஒரு மாதிரி வீட்டு உள்ளே பூந்துன்னு நாய் மீடியா வந்தவனை தான் வெளியே வந்து பேசுகிற நாய் நீ பேசலாமா? அவன் வீடியோ முன்னாடி போடுவான் பாருங்க, நாட்டாம டைலாக் ஒன்று போடுவான். ஐயோ, அது கேட்கும் போது எனக்கு சிரிப்பாக வரும். எனக்கு அந்த சிரிப்பு வரும். எனக்கு செம்ம காமெடியாக இருக்குங்க உண்மையாக. சரிங்க, ஓகே, பாய்.